ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ Git init குடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு லோக்கல்ல வந்து ஒரு ஃபைல் வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு Git ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது அந்த எந்த லொகேஷன்ல கிரியேட் ஆயிருக்குன்றத பார்த்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அத பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட வெப் டிசைன் ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா டாட் கிட்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வெறும் டெஸ்ட் ஃபைல் மட்டும் தான் இருந்தது. பட் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாட் கிட்ன்ற ஒரு ஃபோல்டர் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த டாட் கிட்ன்ற ஃபோல்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்மீடியேட் மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளவுட் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணணும்னாலும், இந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஒரு ஃபைல் ஃபுல்லா அங்கனாவும் மூவ் ஆகும். அனதர் இம்பார்ட்டன்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் காப்பிய வந்து நம்ம என்ன பண்ணும், நமக்கு வந்து சேவ் பண்ணி குடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கிட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ GitHubன்னு வரும்போது அந்த லோக்கல் காப்பி வராது. ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் வந்து நமக்கு என்ன ஆகும், இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து Git ஸ்டேட்டஸ் போட்டு செக் பண்ணீங்கன்னா, இப்போ என்னென்ன ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு 100 ஃபைல் இருக்குன்னா, 100 ஃபைலுமே நம்ம வந்து அப்லோட் பண்ண போறது கிடையாது. ஸோ அதுல வந்து என்னென்ன ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணணும்ன்றது வந்து பார்க்கணும் அப்படின்னா, Git ஸ்டேட்டஸ் அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா, இது நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. ரைட்? test1.txt என்ற ஒரு ஃபைல் மட்டும் தான் நமக்கு வந்து இங்க காட்டுறாங்க. ஸோ அதுதான் இங்க இருக்குது. நம்ம தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ராக்கபிள் ஏரியாக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ரைட்? இப்போ அன்ட்ராக்கபிள் அப்படின்னா ஸ்டேஜிங் ஏரியாக்கு வரலன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜிங் ஏரியாக்கு வரணும்னா, அதுக்கு என்ன கமாண்ட்ன்றது அவங்க கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன கமாண்ட் குடுக்கணும்னா, git add இந்த ஃபைல் நேம நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இது ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க கமிட் குடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க அந்த ஃபைல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத வந்து இந்த ஃபைல வந்து நான் ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்து வர வைக்க போறேன். ஸோ எப்படி வர வைக்கிறேன் அப்படின்னா, git add ரைட்? ஸோ test1.txt அப்படின்னு குடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து என்ன ஆகும், ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அது வந்து ட்ராக்கபிள் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இப்போ இங்க வந்து முன்ன வந்து நமக்கு அன்ட்ராக்கபிள்ல வந்து அந்த ஃபைல் காமிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அன்ட்ராக்கபிள் வரல. இந்த ஃபைல் வந்து என்ன ஆகும், GitHubக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்படி ஐ மீன் ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது நீ அன்ஸ்டேஜ் பண்ணணும். இன் கேஸ் இப்போ இந்த இல்ல நான் தெரியாம அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன். இத வந்து அன்ஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்னா, git rm hyphen catched ஃபைல் நேம். அதாவது git rm அதாவது நான் இன் கேஸ் நான் தேவையில்லாத ஒரு ஃபைல வந்து ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், அது அன்ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ git remove ஐ மீன் rm hyphen catched test1.txt இப்படி குடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து அன்ஸ்டேஜ்க்கு வந்துரும். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டேஜிங் ஏரியால அது கிடையாது. இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப பழையபடியே நமக்கு என்ன ஆகும், அங்க ஷோ ஆயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்த மாரி அன்ட்ராக்கபிள் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ரைட்? அப்ப ஆட்ன்ற ஒரு கமாண்ட் மூலியமா நம்ம என்ன பண்றோம், அது ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் பண்றோம். rm என்ற கமாண்ட் மூலியமா என்ன பண்றோம், ஸ்டேஜிங் ஏரியால இருக்கிற ஒரு ஃபைல ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுவோம், வெளிய எடுத்துட்டு வந்துடுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத திரும்ப வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டேஜிங் ஏரியாக்கே நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபைல வந்து மூவ் பண்றோம். ஸோ ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் பண்றதுக்கு என்ன கமாண்ட், திரும்ப நம்ம ஏற்கனவே போட்டீங்க கமாண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அப் ஏரோ இல்ல டவுன் ஏரோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த கமாண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து test1.text அப்படின்றதுக்கு அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஃபைல் வந்து எனக்கு ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்டேஜிங் ஏரியாக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் லைக் திஸ். அனதர் இம்பார்ட்டன்ட், இப்போ வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ test1.லே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய ஃபைல் இருக்கு. ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னும் போதோ, இப்போ நான் இங்க வந்து பாருங்க மல்டிபிள் காப்பி போடுறேன். ரைட்? ஸோ மல்டிபிள் காப்பி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து மேல வந்து ஃபைல் நேம் குடுத்து தள்ளணுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நம்மளுடைய ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் மல்டிபிள் ஃபைல்ஸ் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்போ git யூஸ் பண்ணி ஆட் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு டாட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. git போட்டு ஆட் போட்டு ஒரு ஃபைல் git add ஃபைல் நேம் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபைல் மட்டும் அப்லோட் ஆகும். ஆனா இப்போ வந்து இப்போ 4 ஃபைல்னா நீங்க 4 ஃபைல் தனித்தனியா அப்லோட் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆனா ஒவ்வொரு டைமும் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் ஒவ்வொரு டைமும் ஃபைல் நேம் போடணும்னா, அது வந்து நெசசரி கிடையாது. அதுக்கு வந்து ஷார்ட்கட் ரன் ஒரு கமாண்ட் இருக்கு. git add டாட் ஐ ஸ்பேஸ் டாட்.
ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சிடுறேன். இந்த ஸ்டேட்டஸ் பாருங்க. இப்போ வந்து பாருங்க, ஒரு ஃபைல் வந்து ட்ராக்கபிள் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபைலுமே வந்து அன்ட்ராக்கபிள் இருக்கு. சரிங்களா? இப்போ இது நீங்க வந்து என்ன பண்ணணும், இத வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க கமாண்ட் குடுத்துருக்கான். ஸோ என்ன கமாண்ட் அப்படின்னா, கிட் ஆட் ஃபைல் நேம் போட்டு ஒவ்வொன்னா வந்து ஆட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து ஒவ்வொரு ஃபைலா போடணும்னா, இப்போ ஒரு 4 ஃபைல்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 100 ஃபைல் இருக்குது. 100 ஃபைல் வந்து ஒவ்வொரு ஃபைல் நம்ம போட்டுக்க முடியாது. ஸோ அப்போ வாட் வி டூ த டைம் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணும்? அதுக்கு அனதர் கமாண்ட். இப்போ வந்து கிட் ஆட் ஸ்பேஸ் டாட். ஸோ இப்படி குடுத்து நீங்க என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மொத்த ஃபைலுமே, அதாவது 100 ஃபைல் இருந்தாலும் சரி, 200 ஃபைல் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபைல் இருந்தாலும் மொத்த ஃபைலுமே நமக்கு என்ன ஆகும்? ட்ராக்கபிள்க்கு வந்துரும். அதாவது ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பாருங்க. ஸ்டேஜிங் ஏரியாக்கு எல்லா ஃபைலுமே நமக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ரைட். இப்போ ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்த ஃபைல நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டேஜிங் ஏரியாக்கு வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபைல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ அப்லோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்லோட் பண்ணதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட். ஸோ அப்போ நான் ஏற்கனவே நம்ம வந்து கிட்லயே நம்ம வந்து ஒரு கமாண்ட் பார்த்துருப்போம். அதாவது ஒரு டிராக் பண்ணி ஒரு ஃபைல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து ஃபோல்டர் உள்ளுக்கு அந்த டிராக் பண்ணி ஃபோல்டருக்கு உள்ள வந்துருச்சு. ஆனா கமிட் குடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த ஃபைல வந்து நம்ம என்ன பண்ணோம்? அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ கமிட்ன்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தி ஆர் யூசிங் இன் எ கிட் அண்ட் கிட்டப். கிட்டப்லயும் நீ கமிட் குடுத்தா தான் உங்க ஃபோல்டர் உள்ள வரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? கமிட் குடுத்தா தான் உங்களோட ஃபோல்டர் உள்ள போகும். ஸோ அப்போ கமிட் எப்படி குடுக்கலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப கமிட் எப்படி குடுக்கணும் அப்படின்னா, கமிட் எப்படி குடுக்கணும்னா, இப்ப கிட் கமிட் அவ்வளவுதான். கிட் கமிட் -m மெசேஜ். ஸோ மெசேஜ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் அப்லோட். ஸோ இந்த மெசேஜ்ன்றது ரிலேட்டடாக கொடுக்கணும். அதாவது நீங்கள் என்ன மாதிரி ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க, என்ன எப்போ இது இப்போ சேஞ்சஸ் எதுனா இருந்தால் அது எப்படி பண்ணணுன்றது எதுனா பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ், செகண்ட் சேஞ்சஸ் இது மாற்றிருக்கேன். ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் டு பி அ மெசேஜ். அதாவது என்ன மெசேஜ்ன்றது தெளிவாக கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து கமிட்ன்றது நம்ம கொடுக்கணும். மெசேஜ்ன்றது நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ கிட் கமிட் -m ஃபர்ஸ்ட் அப்லோட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நான் கமிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபைலுமே வந்து இப்போ எனக்கு கமிட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்க 5 ஃபைலுமே வந்து எனக்கு கமிட்ல காட்டுது. ஸோ 5 ஃபைலுமே வந்து எனக்கு கமிட் ஆயிடுச்சு. ஸோ கமிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணணும்னா நான் அப்லோட் பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து 5 ஃபைல் இப்போ வந்து ரெடியா இருக்கு. இப்போ லோக்கல் அதாவது ஒரு ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஃபைல ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்? கமிட் யூஸ் பண்ணி லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்துருச்சு. சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெபாசிட்டரிக்கு மூவ் ஆயிருக்கு இப்போ. அப்போ லோக்கல் ரெபாசிட்டரிக்கும் இந்த ஃபைல் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து இந்த ஃபைலை வந்து என்ன பண்ண போறோம்னா, என்னோட வெப் டிசைனிங் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதாவது கிட்டப்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் வெப் டிசைனிங் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபைலை நான் வந்து என்ன பண்ண போறேன்? மூவ் பண்ண போறேன். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஸ்டேஜ். ஸோ வெப் டிசைனிங் என்ற ஃபோல்டருக்கு நான் எப்படி மூவ் பண்றேன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வெப் டிசைனிங் எப்படி மூவ் பண்ணணும்னா, git remote add origin spelling mistake origin URL name. ஸோ URL நேம் என்ன? URL நேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெபாசிட்டரியில் நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதாவது இப்போ இது வெப் டிசைனுக்கு தான் இங்கே தான் எடுத்துன்னு வர போகிறேன் இல்லையா? இப்போ இந்த வெப் டிசைனுக்கு நான் இங்கே எடுத்துன்னு வரணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஐடிஎஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ அந்த 5 ஃபைலுமே எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எப்படி எடுத்துன்னு வரணும் அப்படின்னா, இப்போ இதோட URL. அப்போ URL எனக்கு எப்படி தெரியும்? URL எப்படி தெரியும்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கோடுன்னு கிளிக் இல்லையா? இந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே URL கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா URL அப்படின்னுவாங்க. அப்போ இந்த URL வந்து என்ன பண்ணுங்க? காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ண உடனே அந்த URL இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா URL வந்து இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ URL பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணு? இங்கே வந்து ஒரு என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்சீங்கன்னா நம்ம என்ன ஆகும்? இந்த URL வந்து இங்கே மெர்ஜ் ஆயிடும். ஸோ மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எதில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, மாஸ்டர் என்ற ஒரு பிரான்ச்சில் தான் நம்ம ஃபைல் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. அதாவது லோக்கல் ரெபாசிட்டரியில் பண்ணியிருக்க எல்லா ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ற ஒரு பிரான்ச்சில் தான் என்னாவும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இங்கே நம்மளோட ரெபாசிட்டரியோட நேம் என்ன இங்கே இருக்குன்னா, மெயின் அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்கு.
சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரெபாசிட்டரி. இங்க தான் வந்து மெயின் ஒரு பிரான்ச் இருக்கு. சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு பிரான்ச். ரைட்? ஸோ ஒண்ணு இங்க நீ மாஸ்டரா வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பண்ணியிருக்க மொத்த கமிட்டும் மெயின்ன்றது ஒரு பிரான்ச்சுக்கு நீ மாத்தணும். ஸோ 2 விஷயம். ஒண்ணு இங்க மெயின் மாத்து, இல்ல அங்க வந்து மாஸ்டர் மாத்து. ஸோ இதுதான் வந்து 2 இஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்யூ வந்து நான் வந்து சால்வ் பண்றேன். ஒரு டைம் நான் ஃபர்ஸ்ட் அங்க மாஸ்டர் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இங்க எப்படி அந்த மெயினை வந்து நம்ம மாத்தணுன்றத நம்ம இங்க பார்த்துக்கலாம். இப்போ நீங்க நான் மாஸ்டர் எப்படி நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா? இந்த பிரான்ச் இப்போதைக்கு டிஃபால்ட் மெயின் பிரான்ச்ல இருக்கு. ரைட்? ஸோ இப்போ இந்த மெயின் பிரான்ச் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு இன்னொரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இன்னொரு பிரான்ச்சோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு நான் என்ன பண்றேன், கிரியேட் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த எரர் வந்து எதனாலன்னா, மேல எதனா சேஞ்சஸ் நீங்க மாத்தியிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து கீழ லோக்கல்ல வந்து தெரியப்படுத்தியிருக்கணும். ஸோ நம்ம மேல மாஸ்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா லோக்கல்ல வந்து எதுவுமே தெரியல. ஸோ இப்போ இந்த லோக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா, புஷ் பண்றதுக்கு முன்னாடி அத தெரியப்படுத்துங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நீ ஒண்ணு கெட் புல் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இத நீங்க தெரியப்படுத்தலாம். அப்படி இல்லையா, நான் வந்து தெரியப்படுத்தல. பட் ஆனா ஃபோர்ஸ் பண்ணி நான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், அப்லோட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அது சேம் வே புஷ்ன்னு நான் குடுக்குறேன். நான் இங்க கீழ தெரியப்படுத்தவே இல்ல. பட் நான் ஃபோர்ஸ் பண்றேன். ஸோ -u போட்ட இடத்துல என்ன பண்றேன், -f யூஸ் பண்றேன். -s யூஸ் பண்ணி ஆரிஜின் மாஸ்டர். ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்டா என்ன பண்ணும், ஃபைல் வந்து அப்லோட் பண்ணதுக்கான ஆப்ரேஷன் என்ன பண்ணும், ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நான் இப்போ ஃபோர்ஸ் பண்றேன். ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம என்ன ஆகும், ஃபைல் வந்து அப்லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் வந்து நான் டன் ஆயிடுச்சு. 3 ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து மாஸ்டர்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மாஸ்டர்ல வந்து பார்க்கும்போது, இப்போதைக்கு நம்ம எதுவுமே இங்க வரல. நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ரெஃப்ரெஷ் குடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த 3 ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். இது ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்பேர் அண்ட் புல் ரெக்வெஸ்ட்ன்றது நம்ம பண்ணோம் இல்லையா? இங்க வந்து நம்ம வந்து புல் பண்ணி எடுக்கணும். பட் நம்ம இங்க புல் பண்ணி எடுக்கவே இல்ல. நான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்டேட்மெண்ட்ட நான் இங்க வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு இங்க கேட்கும். அப்போ அங்க பண்ணல அப்படின்னா, இங்க வந்து நமக்கு கேட்கும். புல் ரெக்வெஸ்ட் குடுங்க அப்படின்ற மாரி. சரியா? ஸோ இப்போ புல் ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஃபைல் வந்து இங்க அப்லோட் ஆயிடும். ஃபைல் வந்து மேல வந்துரும். சரியா? இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி வே ஆஃப் மெத்தட். ஸோ ஒரு ஃபைல வந்து அப்லோட் பண்றது. ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாரி, இங்க மாஸ்டர் பிரான்ச்ல தான் வந்து எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணேன். இங்க வந்து எனக்கு GitHubல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்னு தான் இருந்தது. ரைட்? ஸோ மெயின்னு ஒரு பிரான்ச் தான் இருந்தது. ஸோ மெயின் பிரான்ச்லயும் வந்து மெயின் ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருந்தது. ஸோ மெயின் பிரான்ச்ல மட்டும் தான் இருந்தது. மெயின் பிரான்ச்சையும் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மாஸ்டர் பிரான்ச்ச இங்க கிரியேட் பண்ணிட்டு, ஃபைல நம்ம இங்க அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மெயின் ஒரு பிரான்ச் வச்சிருக்கோம். இங்க வந்து மாஸ்டர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மாஸ்டர்ன்றத இங்க இருக்கிற மொத்த ஃபைலையும் நான் மெயினுக்கே மாத்தி என்ன பண்ண போறேன், அந்த ஃபைல வந்து எப்படி அப்லோட் பண்ண போறேன், மெயினுக்கு. ஸோ அது வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா?